ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। सत्यानंद चित्त शक्तेक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षाध्यक्षे श्री गोविंदे विश्वसर्गाधिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे। अज्ञाननिरतिरुपैति अविशेषं भक्तिपरावजति परिपोषमुच्चैः तत्त्वं परं सुहृददुर्गमम् अप्यजस्रं सत्कुण्यभृच्छ्रचितं प्रणमामि गीतं। गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिकया गोस्तमो निहन्त। श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्वरतिं करोतु। प्राचीनवाचः सुविचारि सोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः। यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे समीरितः। ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन शोधिते। असक्त्या लोकरक्षायै गुणे सारोप्य कर्तृतां सर्वेश्वरेवान्यस्योक्ता तृतीये कर्मकार्यताः। हरे कृष्ण। பகவத்கீதையில் கர்மயோகம் அப்படின்ற இந்த 3ஆம் அத்தியாயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது 18வது ஸ்லோகம் இல்லையா? ஹரே கிருஷ்ண. ஸோ இந்த 3ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது நமக்கு என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் அத்தியாயத்தில் அப்படின்னா அசக்தியா அப்படின்னா பற்றற்று கடமையை எவ்வாறு செய்வது அப்படிங்கிற விஷயம் முதல்ல பேசப்படும். பற்றற்ற கடமையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது லோக ரக்ஷாயை உலகத்தை பாதுகாப்பதற்காக பற்றில்லாமல் கடமை செய்கிறதுனால உலகம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் ஒரு ஓனர் பற்றில்லாமல் பலனை எதிர்பார்க்காம கடமை செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னா, அதாவது பலன் அப்படின்னா இங்கே தனக்காக மட்டும் அப்படின்ற பலன் இல்லையா, தான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்ற தாழ்ந்த பலனை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவர்களுடைய நன்மைக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அது உலகத்திற்கு பெரிய நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான் சொல்கிறாரு லோகரக்ஷாயை அப்படின்னு சொல்கிறார். அசக்தியா லோகரக்ஷாயை. சரி, இந்த குணம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்போ வரும், மற்றவங்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, குணேஷாரோப்பிய கர்த்திருதாம், செய்பவன் நான் அப்படின்ற எண்ணம் இல்லாத போது வரும் அப்படின்னு சொல்கிறேன். எப்போ நான் தான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம மற்றவங்க கிட்டக்கு கிரெடிட்டே கொடுக்க மாட்டோம். ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டாஃப்ஸும் ஒரே சமயத்தில் லீவ் போட்டு போயிடுறாங்க. அப்போ தெரியும் நம்ம கம்பெனி யாரால் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ தான் புரியும் நம்மளுக்கு உண்மையில் நாம் எதுவுமே செய்கிறது கிடையாது, எல்லாரும் சேர்ந்தால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ கிருஷ்ணர் அதான் சொல்கிறார், எப்பயுமே நீ தான் செய்கிற அப்படின்னு நினைக்காத, உன்னோட சேர்ந்து 5 காரணங்கள் தேவைப்படுது எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கும். இது நீங்கள் பகவத்கீதையில் படிச்சிருப்பீங்க. அதனால் எல்லா கிரெடிட்ஸும் நீ எடுத்துக்காத, நீ தான் செஞ்சன்ற கிரெடிட்ஸ் எடுத்துக்காத. அப்படி அந்த எண்ணம் உனக்கு போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ண முடியும், நீ மற்றவங்களுடைய நன்மைக்காக உழைக்க முடியும் அப்படின்னு விஷயம் சொல்கிறார். அசக்தியா லோகரக்ஷாயை குணேசாரோப்பிய கர்த்திருத்தா சர்வேஸ்வரேவான்யஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. இப்படியாக கர்த்திருவ புத்தி அப்படின்ற விஷயத்தை விடுவதற்காக இந்த 3ஆம் அத்தியாயம் பேசப்பட்டது.
கர்த்தத்துவ புத்தி அப்படின்னா ஐ ஆம் த டூவர் அப்படிங்கிற விஷயத்தை போக்குவதற்காக இந்த 3ஆம் அத்தியாயம் பேசப்பட்டிருக்கு. செய்பவன் நான் அப்படிங்கிற எண்ணத்தை போக்கணும். 4ஆம் அத்தியாயத்தில் என்ன பேசப்படும் அப்படின்னா இது என்னுடைய கடமை அப்படிங்கிற விஷயம் நீக்கப்படும். இது பகவானுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்கும். 5ஆம் அத்தியாயத்தில் இதனுடைய பலன் பகவானுக்கு அப்படின்ற விஷயமானது 5ஆம் அத்தியாயத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ இந்த 3 அத்தியாயங்களும் இந்த 3 முக்கியமான கான்செப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. என்ன 3 கான்செப்ட் அப்படின்னா, முதல்ல ஐ ஆம் த டூவர் அப்படிங்கிற கான்செப்ட், 2வது திஸ் இஸ் மை ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட், 3வது ஐ ஆம் த என்ஜாயர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இந்த 3 கான்செப்ட் என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணர் இந்த 3 அத்தியாயங்களால், அதாவது 3, 4, 5 இந்த 3 அத்தியாயங்கள் என்ன பண்ணார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிளியர் பண்ணுவார். அதில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் கர்மயோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். சாதாரண கர்மயோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். சாதாரண கர்மயோகம் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பித்தார். தேவர்களை அவன் என்ன பண்ணுறான், முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறான். தேவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிசிப்ளினுக்கு வர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேவர்களை ஒருத்தர் வழிபட சொல்றார் கிருஷ்ணர். தேவர்களை ஏன் வழிபடணும், தேவர்களை வழிபட்டால் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம போன வாரம் இதை பார்த்துருந்தோம். நமக்கு ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். நம்ம விட ஹையர் அத்தாரிட்டி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். ஒரு டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும். நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணும், ஆஃபர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும். அதே போல் நாம் தனியானவர்கள் கிடையாது, நமக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க, நம்மளை கேர் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, வி ஆர் நாட் அலோன் அப்படின்ற அந்த ஒரு மன தைரியம் அப்படிங்கிறது வரும் தேவர்களை வழிபடுறதுனால அப்படின்ற விஷயம்லாம் சொன்னோம். இந்த விஷயம் புரிஞ்சுதான் நான் பேசுனது கான்செப்ட்டுக்கு, தேவர்களை வழிபடுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது இல்லை என்ன சொல்கிறேன்ட்டு. நீங்கள் வந்தீங்களா போன வாரம்? வந்தீங்க, ஓகே. நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வரலையா? வந்தீங்களா? ஓகே, நீங்கள் வந்துருந்தீங்களா? அதான். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாருன்னா தேவர்கள் வழிபாடை பற்றி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். சரி, நான் இப்படியே இவங்களே வழிபட்டு இப்படியே பூஜை பண்ணிட்டு இதே கர்மயோகத்தையே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. கர்மயோகத்துக்கு அபவாதம் ஒன்று இருக்குது. அபவாதம் அப்படிங்கிறது இவங்க எல்லாமே இதுக்கு எக்ஸப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்லோகத்தில் பேச ஆரம்பித்தார். இவங்களுக்கு கர்மயோகம் தேவையில்லை, இவர்கள் தேவர்களை வழிபட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். எஸ்வாத்மரத் ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஷ்ட மாணவः ஆத்மன் ஏவச்ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுவும் அதனுடைய கண்டினியூவேஷன் தான். நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நா கிருதேனேஹ கஷ்சன நசாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்தவ்யபாஸ்ரயः. Okay. He gains no results for seeing the Atma by performance of prescribed actions and produces no obstacles to seeing that Atma by not performing those prescribed actions. For him, nothing in this world is a worthy object of prescribed actions for facilitating his vision of Atma. He gains no results for seeing the Atma by performance of prescribed actions. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவன் முக்தி அடைந்த நிலையில், முக்தி அடைந்த நிலைனா எனக்கு என்ன அர்த்தம், ஆத்மாவை உணர்ந்த நிலையில். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார், ஆத்மாவை உணர்ந்த நிலையில் அவனுக்கு கடமையே கிடையாது, அவன் கடமையை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அர்ஜுனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு ஆத்மா தெரிஞ்சு போயிடுச்சு, நான் கடமையை செய்ய தேவையில்லை, நாங்கள் போகிறதுலேருந்து இங்கே ஓடி போயிடறேன், நான் தான் கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறேன். இல்லைப்பா, அடுத்த ஸ்லோகத்தை கேளு. அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உண்மையாலுமே ஆத்மாவை உணர்ந்துட்ட அப்படின்னா, நீ கடமையை செஞ்ச அப்படின்னா உனக்கு அதனால் என்ன வராது, பாப புண்ணியங்கள் வராது அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவத்தில் இந்த கதை சொல்லப்படுது. என்னென்னா, ஸ்வயம்பூ மனுவுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் பேர் உத்தானபாதன், என்னோட பேர் பிரியவிரதன் அப்படின்ட்டு. பிரியவிரத மகாராஜன் தான் பெரியவன், உத்தானபாதன் 2வது பிறந்தவன். ஆனால் பிரியவிரதன் அவன் பேர்ல என்ன இருக்குது அப்படின்னா, அவன் பேரே தெரியுது பிரியவிரதன். அவனுக்கு விரதம் செய்கிறது ரொம்ப அதிகம் ஆசையாக, நிறைய தபஸ்யங்கள்லாம் பண்ணுவார். அதனால் என்ன பண்ணாருன்னா, சின்ன வயசுலேயே அவர் குடும்ப பொறுப்பெல்லாம் விட்டுட்டு ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு தவம் பண்ணுறதுக்கு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார்.
ரொம்ப காலம் தவம் பண்ணிட்டு இருக்கார். இங்கே ஆட்சி யார் பார்த்துக்கிறது? உத்தானபாதன் தம்பி பார்த்துக்கிறார். ஸோ உத்தானபாதன் ரொம்ப காலம் ஆட்சியை பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் துருவ மகாராஜன் வரான். அதுக்கப்புறம் மற்ற சங்கதிகள்லாம் வந்துட்டே இருக்கு. தக்ஷன் வரைக்கும் வந்து நிற்குது. தக்ஷன் என்ன ஆகிறான், ஒரு சமயத்தில் எரிஞ்சு விழுந்துடுறான். சிவபெருமானுடைய அந்த இதனால் எரிஞ்சு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிரச்சேதசுகள் அப்படிங்கிறவனுக்கு மகனாக பிறக்கிறான். பிறந்த உடனே அவன் ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கல. அவன் என்ன பண்ணிட்டான், அவனும் தபசியத்துக்கு போயிட்டான். நான் தவம் பண்ணிட்டு ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தபசியம் போயிடுறான். இப்போ நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு ராஜாவே இல்லை. இப்போ ராஜா இல்லாமல் ஆட்சி இருக்கக்கூடாது, அரசாங்கம் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணாங்க, பேக்கப் இருக்காருல்ல, யார்? பிரியவிரதன் இல்லையா? பிரியவிரதன் பேக்கப் இருக்கார். ஸோ பிரியவிரதனை கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ராஜ்யத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போகிறார். அப்பா சுயம்புவனை போய் கூப்பிட்றார், பிரியவரதா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றார். அவர் யோசிக்கிறார், நான் மறுபடியும் வரமாட்டேன், எனக்கு பௌதிகம் மறுபடியும் வேண்டாம், நான் இதிலே இருந்துடுறேன், என்னை மறுபடியும் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறார், அவர் வேணான்னு சொல்லி சொல்கிறார். இப்படி கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா பிரியவரதனுடைய குரு யாருன்னா நாரதர். நாரதர் சொல்லி கொடுத்துருக்காரு, உனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம், நான் பாடு தபசியம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டாரு. தவம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கன்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிரம்மா உள்ளே வந்துட்டார். பிரம்மா வந்து எல்லாரும் எந்திரிச்சு நிட்டாங்க, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க, நாரதர் உள்பட. பிரம்மா சொல்கிறாரு, அப்பா பிரியவரதா, இப்போ நீ என்ன பண்ணி அவனுக்கு கண்டிப்பாக வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஏன்னா நான் உள்பட எல்லாருமே பகவானுடைய கட்டளையை பின்பற்ற வேண்டியவங்க தான். அதனால் நீ என்ன பண்ணாத, சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்காத, பெரியவங்க என்ன சொல்லணுமோ அதை கேட்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நிறைய காரணங்களை சொல்கிறார். அவர் சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன தெரியுமா, இந்த காரணம் தான் சொல்கிறார். கூப்பிட்றார், பிரியவரதா உனக்கு உண்மையாலுமே பற்றின்மை இருக்கா இல்லையா? பற்றின்மை இருக்கு சுவாமி. பற்றின்மை இருக்குன்னா நீ என்ன பண்ண, வந்து ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கோ. இல்லை, நான் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு பற்று போயிடும் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், உனக்கு பற்றின்மை இல்லை, நீ தூரம் இருக்கு, அவ்வளோதான். உனக்கு இன்னும் அதில் என்ன இருக்குது, டேஸ்ட் இருக்குது. எப்பயாவது போய் பார்த்தனா மறுபடியும் எனக்கு டேஸ்ட் வந்துடும் பயம் இருக்குது. இது மித்தியாச்சாரச உச்சது, இது ஏமாற்ற வேலை. நான் வந்து ஏன் ஃபேமிலி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஐயோ அதில் போனால் நான் பக்தியே விட்டுருவேன், அதை போனால் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன்னா அதை நினச்சிட்டு நீ பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம், நீ ஏமாற்றி இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அதனால் உனக்கு உண்மையாலுமே பற்றின்மை இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், வந்து ஆட்சி பொறுப்பெடுத்துக்கலாம், நீ எப்பயும் பற்றின்மையோட தான் இருக்குப்பார். இல்லை எனக்கு பற்றுதல் இருக்குது, அப்போ என்ன பண்ண, நீ நேரடியாக ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கும் இல்லையா? பற்று இருந்தாலும் ஆட்சி பண்ணு, பற்று இல்லைன்னாலும் ஆட்சி பண்ணலாம். அங்கே ரெண்டு வகையில் என்ன பண்ண முடியாது, நீ விட்டுட்டு எஸ்கே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே பிடிச்சிட்டார். பிரியவரதன் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டான், சுவாமி எனக்கு வந்து நான் பிரம்மச்சாரியாக இருக்கணுமா இல்லை குடும்பத்தை எடுத்துக்கணுமா இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே தான், என்னோட பெரியவங்க பேச்சை கேட்கணும். எனக்கு பெரியவர் நாரதர், அவர் சொன்னார் நீ இப்படி இருடான்னு சொல்லி சொன்னார், இப்போ அப்படி இருந்துட்டு இருக்கேன். இப்போ அவரை விட பெரியவர் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்படி இருடான்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு பெரியவங்க என்னுடைய குரு என்ன சொல்கிறாங்களோ அதை நான் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அழகா நழுவிட்டு போயிட்டார். போய் திருமணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் பாகவத்தில் பெரிய கதை வரும், அது நல்லாயிருக்கும் பிரியவரதன். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனன் கிட்ட, நீ வந்து பற்றின்மையோட கடமையை செஞ்ச அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக அதில் என்ன வராது, பலன், அதில் உனக்கு தேவையற்ற பலன்கள் வராது. நோ ரிசல்ட்ஸ் ஃபார் சீயிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ப்ரொடியூசஸ் நோ அப்டக்கிள்ஸ் டு சீயிங் தட் ஆத்மா பை நாட் பர்ஃபார்மிங் தோஸ் ப்ரிஸ்கிரைப்ட் ஆக்ஷன். அதே சொல்லிட்டார், நீ கடமையை விட்டாலும் சரி உனக்கு அதனால் என்ன வராது, பாவமும் வராது. அப்போ கடமையை செஞ்சாலும் பாப புண்ணியங்கள் வராது, கடமை விட்டாலும் அவனுக்கு என்ன வராது, பாவம் வராது. இப்போ சாய்ஸ் யார்கிட்ட இருக்கு, நம்மக்கிட்ட, அவர் கையில் இருக்கு. யார் விட்டுருக்காரு அவர் கையில் இருக்கு இல்லையா? அப்போ அந்த தன்னை உணர்ந்த ஆத்மா செயல்பாடையும் செய்யலாம், செயல்பாடையும் விட்டுடலாம். ரெண்டுக்குமே என்ன கிடையாது, அவருக்கு எஃபெக்ட் கிடையாது. இப்போ அவர் செயலை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு கொஸ்டின் வரும்போது தனக்காக செயல்பாடை செய்ய தேவையில்லை, மற்றவர்களுடைய நன்மைக்காக செயல்பாடுகளை அவர் என்ன பண்ணலாம், செய்யலாம். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் பண்ணுறார். ஸோ அதான் இங்கே சொல்லப்படுற கிருஷ்ணன். For him, nothing in this world is a worthy object of prescribed actions for facilitating his vision of Atma. Okay, commentary. There is no result, arthaha, by his performance of prescribed actions, kritena,
for the purpose of realizing the Atma, and he incurs no obstacles for seeing Atma by non-performance of prescribed actions, akritena, for seeing the Atma, because by his nature he sees the Atma already. It is not that he should fear obstacles from the Devatas by neglecting prescribed actions, including Devata worship, and thus attempt to please them by performing prescribed action which entails worshipping them. The Shrutis, of course, describe the Devatas as being opposed to knowledge of Atma. Tasmad tadesham devanam na priyam yad etam manushya viduhu. That Atma which men know is not dear to the Devatas. Brihadaranyaka Upanishad. But for one who has gained vision of Atma, the person in knowledge, no person among all men, sarvabhuteshu, among humans and the Devatas, is a worthy object of service, vyapashrayah, for the purpose, arthaha, of removing obstacles to his attraction to Atma by performance of prescribed actions. Before the manifestation of knowledge, the Devas create obstacles for non-performance of duty. But after a person has attained a taste of the Atma, they do not create obstacles for seeing Atma, since the taste of Atma is influential. It is also said, tasya na devascha na bhutaya ishate atma hi esham sambhavati. For only one who has realized Atma, even the Devas do not create obstacles, for the Atma also becomes dear to them. Brihadaranyaka Upanishad. Ha, na in the Upanishad verse are particles meaning api, even. Even Devas are not powerful enough to obstruct the taste for Atma, abhutaya, of one who has realized Atma, tasya, because he, that Atma, also becomes dear to them. இதில் இன்னொரு வித்தியாசமான கான்செப்ட் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். இப்போ நான் கடமையை செய்யலை அப்படின்னா இதனால் தேவதைகள் ஏதாவது எனக்கு என் மேலே கோவப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பயம் வரலாம். ஸோ கடமையை விடுறதை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காரு. நாம் கடமை விட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன கான்செப்ட்? தேவதை வழிபாடு அப்படின்ற கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். தேவதைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையில் நிறைய தடங்கல்களை உற்பத்தி பண்ணுவாங்களாம். யார் ஒருத்தர் இந்த ஆன்மீக செயல்பாடுகளில் ஆன்மீக வழியில் போயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய தடங்கல்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தடங்கல்களை கொடுத்தாதான் அவன் என்ன பண்ண முடியும், இன்னும் ஸ்ட்ராங்காக போக முடியும், பகவான் கிட்ட போக முடியும் இல்லையா. தடங்களே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப வேகமாக போகவே மாட்டோம். தடங்கள் கொடுக்கும்போது தான் அவன் என்ன பண்ணுறான், இன்னும் ஸ்ட்ராங்காக பகவானை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான், இன்னும் பகவான் கிட்ட நிறையா சரணாகதி பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தேவதைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தடங்கள் மூலிமா நம்மளுக்கு உதவி தான் பண்ணுறாங்களே தவிர நம்மளை என்ன பண்ணுறது கிடையாது, கீழே விழுக்கிறது கிடையாது. ஸோ இங்கே தேவதைகளால் நம்ம என்ன பண்ண தேவை இல்லையா, பயப்பட தேவை இல்லை. நாம் இதை பெருசாக யோசிப்போம். இப்போ நான் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டேன் அப்படின்னா மற்ற தேவதைகள் நான் பூஜை பண்ணலன்னா அவங்க என்ன மேலே கோவப்படுவாங்களோ, என்ன சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணல அப்படின்னா குலதெய்வம் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். என்ன பண்ணுங்க, போய் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. குலதெய்வம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது நம்ம யாருக்குமே. திடீர்னு ஒருத்தர் சொல்லுவார், உங்கள் குலதெய்வம் வந்து அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்க, போய் வழிபட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு வரது, எங்கள் ஃபேமிலி நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் உண்டு, குலதெய்வம் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேவதைகள் வந்து உண்மையில் பக்தர்களுக்கு சின்ன சின்ன தடங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குமா, பக்திக்கு வராத வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸிங் ஸ்டேஜில். பட் ஒன்ஸ் நம்ம நல்லா ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவதை கூட என்ன பண்ணுவாங்களா, உதவி பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட பவர் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பக்தியை பற்றி கூட சொல்ல, ஆத்மா பற்றி தான் பேசுகிறார். ஸோ ஆத்மாவை உணர்வதற்கு யாராவது முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவதைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து பிடிச்சி கீழே இழுக்கு தான் பார்ப்பாங்களாம். ஆனால் ஒன்ஸ் அவன் ஆத்மா உணரணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னா அதுக்கப்புறம் விட்டுருவாங்களாம்.
ஸோ நாமே கூட இப்போ டிவோஷன் லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட ஈஸியாக சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டிவோஷனுக்கே போக முடியாத அளவுக்கு என்ன இருக்கும், ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ப்ரோக்ராமுக்கு போக முடியாத மாதிரி, ப்ரோக்ராம் முன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப நிறைய அட்டென்ட் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் வந்து அட்டென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா டெமிகாட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணுறாங்களா, இவங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ தான் சின்னதாக மழை வரும், மழை வந்தோடனே யோசிப்போம், போகலாமா வேண்டாமா, இன்றைக்கி தூறல் போகிற மாதிரி இருக்கு, போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்போம். கல்யாணம் எங்கேயாவதுக்கு போகணும் அப்படின்னா மழையாவது இடியாவது எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக போய் சேர்ந்துருவோம் இல்லையா. பட் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது யோசிச்சு பார்ப்போம், போகலாமா வேண்டாம்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி யோசிச்சு பார்ப்போம் கிருஷ்ணருக்கு அப்படின்னு. அதே போல் நிறையா வெளி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நம்மளை டிவோஷன்லேருந்து வெளில கொண்டு போகிறதுக்கு. நிறைய புது என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வரும். இந்த என்கேஜ்மெண்ட்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஆஹா கிருஷ்ணனுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு போல இருக்கே, நிறைய எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாரு. அதுக்கு பேர் உண்மையில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, அதுக்கு பேர் உண்மையில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். நம்ம புத்திசாலித்தனமாக என்ன பண்ணும், பார்த்து ஜாக்கிரதையாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், ஓவராக உள்ளே இறங்கிடக்கூடாது. அதான் இங்கே சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒருவன் வந்து கர்மத்தை செய்யும் பொழுது ஆத்மாவை உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, செஞ்சாலும் அவனுக்கு ஒரு குற்றம் வரப்போகிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். நம்முடைய நிலைமைக்கு இது உயர்ந்த நிலைமை, அதனால் நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓகே, ஆஃபே வருது. ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். 3.19. தஸ்மாத் அசக்தஸ் சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாசரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. Therefore, always perform prescribed actions as a duty without attachment to results. Performing action without attachment, a person sees the Atma as it is. Commentary. Since performing prescribed actions is useless for the person who has attained a vision of Atma, therefore, tasmat, do these prescribed actions only as duty, karyam. He who performs those actions without desire for results, asaktaha, sees that which is different from the body, param, the Atma, as it truly exists. Tasmat asaktas satatam karyam karma samachara. ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் ரொம்ப காலம் கிராமத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சிட்டியில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, படித்து பெரிய வேலைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய குரோர்பதியாக மாறிட்டார். ஆனால் அவருடைய கிராமத்தில் அவன் குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது. என்ன வழக்கம் அப்படின்னா, பரிவட்டம் கட்டுவாங்க. ஒரு குறிப்பிட்ட திருவிழா வந்து என்ன பண்ணுவாங்க, முதல் மரியாதை கொடுத்து பூர்ண கொம்பெல்லாம் கொடுத்து பரிவட்டம்லாம் கட்டி அவங்களுக்கு பூஜைலாம் பண்ணுவாங்க. இந்த பரிவட்டம் கட்டுறதுல பெரிய சண்டை, இந்த கும்பலுக்கும் அடுத்த கோஷ்டிக்கும் ஒரே அடிதடி ரகலை வெட்டுக்குத்துலாம் நடக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் அப்படி தான் இருந்தார். ஒன்றா என்ன பண்ணிடுவாங்க, பாம்பு போடுறது வெட்டுக்குத்து பண்ணுறது எல்லாத்துலேயும் இறங்கிடுவாங்க. ஆனால் இப்போ ரொம்ப வருஷம் வெளியூர்லேயே இருக்கார், நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வந்துட்டார், பெரிய எஸ்டாப்ளிஷோடு இருக்கார். தன்னுடைய ஊருக்கு வரார். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு வரார். வந்த உடனே மறுபடியும் அவங்க ஊருக்காரங்களாம் வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி இந்த வருஷம் நீங்கள் வந்து முதல் மரியாதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த முதல் மரியாதை ஏற்றுக்கிறதுக்காக வரார்.
ஆனால் இதற்கு முன்னாடி அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த அந்த மனநிலைமை இப்போ இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவர் கீழே 10,000 பேர் வேலை செய்கிறாங்க, அவர் கீழே கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது இல்லையா. அவருடைய உணர்வு நிலை இப்போ ரொம்ப ஹையாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுவார், இங்கே வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த சின்ன மரியாதையோ சின்ன பரிவட்டத்தையோ ஏற்றுப்பார். ஒரு 100 பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன கோயில் இருக்கும், அதெல்லாம் ஏற்றுப்பார். ஆனால் இதில் என்ன இருக்காது அவருக்கு, இப்போ பெருசாக பற்று இருக்காது. எனக்கு வேணும், இல்லை கேன்சல் பண்ணிட்டாலும் பரவாயில்லப்பா நீங்கள் நடத்திக்கோங்க, நீங்கள் யார் செய்கிறாங்களோ வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் ஹாப்பியாக விட்டு கொடுத்துட்டு. ஏன்னா அவருக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை, ஊருப்பட்ட வேலை இருக்குது, அவர் அங்கே போய் சேரணும், ஊருக்கு போய் சேரணும், அவர் அங்கே போய் சேர்ந்துருவார். ஸோ அதை போல் தான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, உனக்கு உண்மையாலுமே பற்றில்லை அப்படின்னா. இங்கே பற்றின்மை எப்போ வரும், எப்போ ஒருவன் ஆத்மாவை உணர்ந்தானோ அவனுக்கு பற்றின்மை வந்துடும். இந்த உலகத்தில் ஆத்மாவை உணர்ந்துட்டான் அப்படின்னா, ஆத்மாவை விட உயர்ந்த உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகிடும், உடனே இந்த உலகம் எல்லாமே ரொம்ப சப்பு சப்புன்னு போயிடும், பெரிய பற்றுதல் எதுவும் வராது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணு, தஸ்மாது, அதனால் உனக்கு ஏற்கனவே பற்றின்மை இருக்குல்லப்பா, ஆத்மா உணர்ந்துட்டு இல்லையா, அப்போ என்ன பண்ணு, தஸ்மாது அசக்தக, பற்றின்மையோட, சததம் கர்ம, எப்பயுமே அவனுடைய கடமை பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணலாம், அந்த நபர் வருஷா வருஷம் அந்த என்ன பண்ணலாம், இங்கே வந்து அந்த மரியாதையை ஏற்றுக்கலாம். ஆனால் அவருக்கு இதில் என்ன இருக்காது, ஒரு பெருசாக பற்றுதெல்லாம் இருக்காது, சண்டைலாம் போட மாட்டார், அடிதடிலாம் போட மாட்டார். ஏதோ வருவார், கூப்பிட்றாங்களா மரியாதைக்கு வந்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார் இல்லையா. ஸோ அது போல் இந்த உலகத்தில் நீ உன்னுடைய கடமையை பண்ணு சொல்கிறார். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரனை நல்லா பண்ணு. அசக்தோகி ஆச்சரன் கர்ம பரமாப்னோதி புருஷா. பர்ஃபார்மிங் ஆக்ஷன்ஸ் வித்தவுட் அட்டாச்மெண்ட் எ பர்சன் சீஸ் த ஆத்மா ஆஸ் இட் இஸ். இங்கே அவன் பற்றின்மையோட இல்லை பெருசாக எதிர்பார்க்காம அங்கே அந்த மரியாதை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்னது, இல்லை அந்த வில்லேஜ் பர்சன் அவனை வச்சு பேசுங்க. அவனுக்கு வந்து ஏன்னா அவனுடைய உண்மையான அடையாளம் தெரியும். அவனுடைய உண்மையான அடையாளம் அப்படிங்கிறது பெரிய கம்பெனியோட ஓனர், இந்த சின்ன கோயிலுடைய தர்மகர்த்தா கிடையாது. அவனுடைய உண்மையான அடையாளம் தெரிஞ்சதுனால அவனுக்கு இந்த விஷயங்கள் என்ன பண்ணாது, பெருசா பாதிக்காது. ராமாயணத்துல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஆத்மவத்தையா சரி, அந்த ஸ்லோகம் ஒன்று அப்புறம் இங்கே டைப் பண்ண முடியல. ராமாயணத்தில் ராமனுடைய குணங்களை பற்றி சொல்லும் போது முதல்ல நாரதரி சொல்லுவார், கதஞ்சித்து உபகாரேன ஏகேன அபி துஷ்யதி. ராமர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கதஞ்சித்து ஏதாவது ஒருத்தன் தப்பி தவறி உபகாரம்னா உதவி பண்ணிட்டான் அப்படின்னா ராமருக்கு, ஏகேன ஒரே ஒரு உதவி ராமருக்கு உதவி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் உதவி செஞ்சே இருக்க மாட்டான், உண்மையில் அது உதவி மாதிரி அமைஞ்சிடுச்சு. அப்படி உதவி பண்ணிட்டான் அப்படின்னா கதஞ்சித்து உபகாரேன ஏகேன அப்படி துஷ்யதி, அதான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அபகாரானாம் சதாம் அப்பி 100 ந ஸ்மரதி அபகாரானாம் சதாம் அப்பி ஆத்மவத்தையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். 100 தப்பு பண்ணாலும் 1000 தப்பு பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாரா, அதை ஞாபகமே வச்சுக்க மாட்டார். ஒரு நல்லது பண்ணாலும் அதை மறக்க மாட்டார், சந்தோஷப்படுவார். ஆனால் 1000 தப்பு பண்ணாலும் என்ன பண்ண மாட்டார், அதை ஞாபகமே வச்சுக்க மாட்டார். நான் போய் நின்னாலும் ராமா இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், அண்ணையா எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லையா, சரி பேர் அதெல்லாம் விட்டுருப்பான், நீ பாரு
சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருப்பார். என்னடா காரணம் அதற்கு? ராமர் ஏன் இப்படி நம்ம தப்பே பார்க்க மாட்டேங்கிறாரு, நம்மளுடைய நல்ல குணத்தை தான் பார்க்குறாரு அப்படின்னா, கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆத்மவத்தையா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். ஆத்மவத்தையா அப்படின்னா அவருக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியுமா, தன்னுடைய நிலைமை தெரிஞ்சாலும் என்ன பண்ண மாட்டார், இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் போய் தலையை நுழைச்சிட்டு இருக்க மாட்டார். பெரிய முதலாளியாக இருப்பார், அவர் என்ன பண்ண மாட்டார், வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நுழைச்சி மூக்கம் நுழைச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். சின்ன சின்ன குற்றங்கள்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்க மாட்டார். 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கிறவர் வந்து என்னடா இன்னைக்கு வந்து சரியாக ஷூ போட்டு வரல, நீ என்னடா இன்னைக்கு ஷூ பாலிஷ் போடல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ண மாட்டார், பெருசாக யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். ஏன்னா நீ கேன்டீன் டைமில் வந்து இங்கே சாப்பிட்ருக்கா அதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டார். ஸோ அதே போல் தான் இங்கேயும் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உன்னுடைய கடமையை செய்ய முடியும், பற்றில்லாமல் செய்ய முடியும். எப்போ செய்ய முடியும் அப்படின்னா, எப்போ உனக்கு உன்னுடைய உண்மையான அடையாளம் தெரிஞ்சிடுச்சோ அப்போ என்ன பண்ண முடியும், மற்ற விஷயத்தை வெறும் கடமைக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், பற்றுதலோடு செய்ய மாட்டேன். இதற்கு முன்னாடி எந்த காரியத்தை பற்றுதலோடு செஞ்சியோ இப்போ அதே காரியத்தை என்ன பண்ணுற, நீ பற்று இல்லாமல் கடமைக்காக செய்கிற. இதற்கு சிறந்த உதாரணம், நாம் எல்லாரும் இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு வர மாதிரி. இதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், சொந்தக்காரன் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வருவோம். சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும், நிறைய எதிர்பார்ப்போட போவோம். இப்போ கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இதை புரிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு போகணுமா அப்படின்னு யோசிக்கிறோம். ரெண்டாவது அப்படியே போனாலும் என்ன பண்ணுறோம், தூரமாக வந்து சிரிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க, போதும் நான் இன்னைக்கு விரதம் ஏதோ என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு வந்துடுறோம். ஐயோ பெரிய கேட்ரிங் வந்திருக்காங்க, இன்றைக்கி 50 ஐட்டம் போடுறாங்க, 100 ஐட்டம் போடுறாங்க, என்ன வேணால் போட்டுக்கோங்க, நாங்கள் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா அதில் வெங்காயம் போட்டுருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, பெருசாக பற்றுதலோடு செய்கிறது கிடையாது. கடமைக்கு என்ன பண்ணுறோம், போயிட்டு வரோம். அதான் இங்கே சொல்கிறார், உனக்கு எப்போ ஆத்மா உன்னுடைய நிலைமை புரிஞ்சிருச்சோ அப்போ என்ன பண்ண, நீ பற்று இல்லாமல் உன்னுடைய கடமையை செய்ய முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறார், அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்குறார். இவ்வளோ சொன்னது பின்னாடி அர்ஜுனனால் ஏதாவது பேச முடியுமா? நம்ம ஏதோ வாரம் பேசிகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் புரியல. பட் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் அத்தியாயத்திலேருந்து பல்ராம் பிரபுவா, ஆமாம், நீங்கள் யார்கிட்ட கேஸ் பேசிட்டு இருக்கீங்க, இவர்கிட்ட பிரஜாவாசியா? ஓகே, வரலையேங்க. ஸோ அர்ஜுனனுக்கு வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணிட்டாரு, போட்டு ஸ்டஃப் பண்ணிட்டாரு. என்ன ஸ்டஃப் பண்ணிட்டாரு, நீ உன்னோட கடமையை செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டார். எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்னா, நமக்கு 2nd சாப்டரில் இல்லை அது வந்து ஆத்மா பற்றி இருக்கும், அதற்கு முன்னாடி தான் ஆரம்பித்தார். 31 ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்தார். 31 ஸ்லோகம் 231. ஸ்வதர்மம் அப்படி சாவேக்ஷ நவிகம்பித்து மர்ஹசி தர்மாதி யுத்தா ஸ்ரேயோன்யா க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே அப்படின்னு 2:31 ஆரம்பித்து 3:19 வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு, கடமை 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 கடமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஃபுல்லாக அர்ஜுனனை ஒரு கார்னர் பண்ணிட்டார். இதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது, ஆர்குமெண்ட்ஸே கொடுக்க முடியாது. எல்லா சைட்லேருந்து என்ன பண்ணிட்டார், அவனை பிளாக் பண்ணிட்டார். பௌதிகமாகவும் சொல்லி முடிச்சிட்டாரு, ஆன்மீகமாகவும் சொல்லி முடிச்சிட்டார். எல்லா சைட்லேருந்து பிளாக் பண்ணிட்டார். பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாக நம்ம யார்கிட்டே ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களால பேச முடியல. இனிமேல் அவங்க என்ன தெரியாமல் பண்ணுவாங்க, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் நீ சொல்கிறது, ஆட்டத்தோட என்ன பண்ணுவாங்க, கலைச்சிருவாங்க. நம்ம பிடிச்சிருவோம், அவங்கள கரெக்டாக பிடிச்சிருவோம். பிடிச்சதுக்கு கடைசியில் சொன்னால் நீ சொல்ல நான் ஒத்துக்க முடியாது. ஏன்டா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருந்தோம், நீ சொல்ல நான் ஒத்துக்க. இதை விதண்டாவாதம் சொல்லுவோம் இல்லையா, விதண்டாவாதம் பார்த்தாதான்னு சொல்லுவாங்க. இந்த விதண்டாவாதம் இதுதான், நீ சொல்ல நான் எடுத்துக்க மாட்டேன், நீ சொல்லலாம் ஒத்துக்க, நீ சொல்கிறதா உண்மை கிடையாது அப்படி என்ன பண்ண உடனே நம்ம தட்டி கழிச்சிருவோம் இல்லை. அது போல் என்ன பண்ணுறான், இப்போ கிருஷ்ணர்கிட்டே என்ன பண்ணுறான், அர்ஜுனன் டவாய்க்க முயற்சி பண்ணுறான். அவன் விடமாட்டார், அது பேசுகிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம்
ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. By prescribed actions as well as hearing, Janaka and others attained realization of Atma. Thus, just with the consideration of setting example for others, you should perform work. ரெண்டாம் அத்தியாயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, கிருஷ்ணர் நீ முதல்ல ஆத்மாவை உணரணும் அப்படின்னு பேசினார். ஆத்மாவை உணர்வதற்கு உனக்கு நிஷ்காம கர்மயோகம் வேணும் பேசினார். நிஷ்காம கர்மயோகத்தை ஒருவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு ஞானம் பிறந்து அந்த ஞானத்தினால ஒருவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசினார். அவன் ஞான யோகத்துக்கு வரான். ஞான யோகத்திலிருந்து அவன் என்ன பண்றான், ஆத்மாவை உணர்றான் அப்படிங்கிற விஷயத்தை பேசினார். அப்போ அங்கே ஒரு படிக்கட்டை கொடுத்துருந்தார். முதல்ல நிஷ்காம கர்மயோகம், அதுக்கப்புறம் ஞான யோகம், அதுக்கப்புறம் ஆத்மாவை உணர்தல் அப்படின்ற படிக்கட்டை கொடுத்துருந்தார். இப்போ அந்த படிக்கட்டு நடுவு விஷயத்தை எடுத்துட்டார். எந்த விஷயத்தை எடுத்துட்டாரு, ஞான யோகம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துட்டார். ஏன்னா அர்ஜுனன் அதான் யோசிக்க முயற்சி பண்ணான். ஃபர்ஸ்ட் படிக்கட்டு நிஷ்காம கர்மயோகம், அடுத்த படிக்கட்டு ஞான யோகம், அடுத்த படிக்கட்டு ஆத்ம சாட்சா்காரம், ஆத்ம ரியலைசேஷன். நீ என்ன சொல்ற, என்ன ஃபர்ஸ்ட் படிக்கட்டில் யார சொல்ற, நான் செகண்ட் படிக்கட்டு டேரெக்டாக போயிடுறேனே அப்படின்னு கேட்குறான். ஆனால் என்ன பண்ணிட்டார், செகண்ட் படிக்கட்டு எடுத்துட்டார். எடுத்துட்டா இதை செஞ்சா இதை போயிடலான்னு சொல்ற மாதிரி. அவன் நினைச்சான், நான் கடமையை செஞ்சா என்னால் ஆத்மா உணர முடியாது, ஞான யோகத்துக்கு போனாதான் ஆத்மா உணர முடியும்னு நினைச்சிட்டு இருந்தான். நீ ஞான யோகத்துக்கே போகாது, கடமையே செய், அதுலேருந்து நீ ஆத்மா உணர்ந்தலான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ப்ராசஸ் கொண்டு வர்றார். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கான அர்த்தம் அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும். சண்டை போட வைக்கிறதுக்காக நீ என்ன காரணம் வேணால் சொல்லுவேன் இல்லையா, நீ மாயாவி, உனக்கு பேசவா சொல்லிக் கொடுக்கணும். நான் சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு யோகத்தை உற்பத்தி பண்ணிட்டு, என்ன யோகம், நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு ஒரு புது கர்மயோகத்தை ஒரு உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கேன். எவன் இதெல்லாம் சொல்கிறது, எனக்கு இதாவது சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, நான் படித்த ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே, நீ புது சிலபஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதான் சொல்லிட்டேன். அர்ஜுன் உடனே இல்லை நீ சொல்கிற நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் சண்டை போடுறதுக்காக நீ என்ன பண்ணுற, இப்படி ஒரு புது கதையை கழட்டி விட்டுருக்க. நீ நிஷ்காம கர்மயோகம்னு ஒன்று இருக்குது, பற்று இல்லாமல் கடமை செஞ்சனா உனக்கு பலன் வராது, ஆத்மா உணர முடியும், புதுசாக கதை வர்ற இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறான், அவன் டபாய்ச்சிட்டான். அதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறாரு, இல்லைப்பா, இந்த விஷயமானது, இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிற விஷயமானது, இந்த யோகமானது உனக்காக நான் புதுசாக உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு ஃபிலாசபி, தத்துவம் கிடையாது. இது உன்னுடைய மூதாதையர்களாகிய ஜனக மகாராஜன் முதலாக எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு எக்ஸாம்பிள் காட்டுறார் கிருஷ்ணர். ஏன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தேவை. நாமளே ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, இதை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா சார், இதுக்காக பலன் அடிச்சிருக்காங்களா, ஆமாம் அவர் இருக்கார் சார், ஒரு பெரிய மனுஷன் இருக்கார் அப்படின்னு உதாரணம் காட்டும்போது உங்களுக்கு என்ன வரும், நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ அதான் இங்கே நான் பார்க்குறோம். இன் திஸ் வேர்ஸ் the Lord gives proof of acting according to duty, becoming pure in heart by means of prescribed action. Karmana eva Janaka and others attain astitaha, the perfection of seeing their own atma, samsiddhim. The word eva with karmana is used to make distinction, indicating its excellence, rather than indicating complete separateness, as in the use of the word only. Thus, prescribed actions of Karma Yoga do not exclude hearing and other devotional processes. Some say the word Karmana itself in this context has a more general meaning of hearing and other processes along with the performance of sacrifice and other prescribed rites of karma instead of prescribed karmas. But you have said that when the Sannishta devotee attains vision of Atma, there is no performance of action to see Atma. Then why are you giving instructions? Why are you giving instructions to perform duties to me when I am fixed in seeing my Atma and Paramatma, being a Parinishthita devotee? Yes, you are such a Parinishthita devotee, but to teach the common people, I give you instructions to perform action.
if both Arjuna and I perform prescribed actions, other people will also perform their prescribed duties. If I do not perform prescribed actions, ignorant people following my example would reject action and fall down. Protecting the people is the result of this type of action. So last line தான் ரொம்ப முக்கியம். Protecting the people is the result of this type of action. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அசக்தியா லோக ரக்ஷாயை அப்படின்னு ஆரம்பித்தேன் இல்லையா. அப்போ தன்னை உணர்ந்த ஆத்மா ஏன் கடமையை பண்ணுறார் அப்படின்னா, உலகத்தை பாதுகாப்பதற்காக. உலகத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? ஒன்று, ரிசல்ட்ஸ் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக யூஸ் பண்ணுறாரு. ரெண்டாவது, அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா. ஸோ இதான் இங்கே சொல்கிறாரு. ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, அர்ஜுனன் கிட்ட, அப்பா இந்த நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது நான் உனக்காக உற்பத்தி பண்ண ஒரு வழி கிடையாது. இது ஏற்கனவே நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பின்பற்றி இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம், தைரியமா இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். ஒரு விஷயம். ரெண்டாவது, ஜனக மகாராஜன் ராஜாவாக இருந்தாலுமே அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஆத்மாவை உணர்ந்தவனா இருந்தான். ஜனக மகாராஜனுக்கு உண்மையில பற்றுதலே கிடையாது. அவனுடைய ஆட்சியிலேயோ அவனுடைய அரசாங்கத்திலேயோ அவனுடைய நாட்டு மேல என்ன கிடையாது, அவனுக்கு உண்மையில பெருசா பற்றுதெல்லாம் கிடையாது. பற்றின்மையோட என்ன பண்றான், ராஜ ரிஷியா என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் ஆட்சியை பண்ணிட்டு இருந்தான். அதனால நான் உனக்கு சொன்ன விஷயம் இது புதிய விஷயம் கிடையாதுப்பான்னு சொல்றேன். பகவத்கீதையில ஒரு நபருடைய பேர் எடுத்து பேசணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. கிருஷ்ணர் பொதுவாக பகவத்கீதையில யாருடைய பேர் எடுக்க மாட்டார், தன்னுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா இது அவருடைய புக் இல்லையா, அவருடைய புக்கில் அவர் பேர் தான் இருக்கும். மாம் 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 மாம்னு வந்துட்டே இருக்கும், நான் 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 வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பேரை தப்பி தவறு எடுத்திருக்காருன்னா அது யார் தான், ஜனக மகாராஜன் பேர் தான். மாமனார் இல்லையா, போன பிறவியில் போன அவதாரத்தில். அதனால் அவர் ஒருத்தரோட பேர் மட்டும் எடுத்திருக்கார். அந்த ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு, சீதையோட ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால் என்ன பண்ணாரு, அந்த ஜனக மகாராஜன் பேர் எடுத்து சொல்றார். எப்படி ஜனகன் பற்றின்மையோட வேலை செஞ்சானோ, பற்றின்மையோட ஆட்சி பண்ணிட்டு இருந்தானோ, இந்த உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். வைஷம்பாயனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜனக மகாராஜனுடைய குருவா இருப்பார். வைஷம்பாயனர் என்ன பண்ணுவார்னா, ஜனக மகாராஜன் வந்தாதான் உபன்யாசத்தையும் ஆரம்பிப்பார். மற்ற எல்லா சன்னியாசியும் வந்தாலும் ஆரம்பிக்க மாட்டார். எல்லா சன்னியாசியும் கிண்டல் பேசிப்பாங்க. சரி, டொனேஷன் கொடுக்குறாரு, அவர் வந்தால் தான் ஆரம்பிக்க முடியும், மெயின் டோனர் வந்தால் தான் ஆரம்பிக்க முடியும், நம்மலாம் உட்காந்து ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். இது தப்புன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு முறை இவங்க உபன்யாசம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஊரெல்லாம் தீ பிடிச்சி எரியிற மாதிரி ஒரு பிரமையை உண்டுபடுத்திட்டார். எல்லா சன்னியாசிகளும் பிரம்மச்சாரியும் இருந்துச்சு, குடு குடுன்னு ஓடி போயிட்டாங்க அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு. ஜனக மகாராஜன் கூலாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்பா நீ போய் காப்பாற்ற போலையா, என்ன சுவாமி சொல்றீங்க, இத்தனை நான் உபன்யாசம் கேட்டுட்டு எல்லாமே தற்காலிகமானதுன்னு கேட்டுட்டு எல்லாமே பகவானுடைய கையில தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு, பகவான் காப்பாற்ற முடிஞ்சா காப்பாற்ற போறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன், நான் என்னுடைய வேலையை பார்க்க போறேன், பகவானுடைய வேலையை பார்க்க போறாரு அப்படின்னு சொல்றாரு. உண்மையில் ராஜாவுக்கு தெரியும், ராஜா ஓடி போய் வேலை செய்ய வேண்டிய கவலைகள், கீழே நிறைய சிப்பாய்கள்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார், கொஞ்சம் கூட அதில் பற்றின்மையோடு இருந்தார். கொஞ்சம் நேரத்துக்குலாம் அந்த சன்னியாசிகள்லாம் ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் வைஷம்பாயனர் கேட்குறாரு, என்னப்பா உங்கள் உடமைகள்லாம் காப்பாற்றிட்டீங்களா? அவங்க வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாங்க. உங்களுக்கு போனால் இந்த நெருப்பில் என்ன போயிருக்கும், 2 கோமணம் போயிருக்கும், ஒரு கமண்டலம் போயிருக்கும் இல்லையா, மேபி 2-3 ஜபமாலை போயிருக்கும். அதுக்கு இவ்வளோ தூரம் ஓடுறீங்க. ஆனால் ஒரு மனுஷனுக்கு நாடே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், உட்காந்து அமைதியாக உட்காந்து உபன்யாசம் தான் கேட்டுட்டு இருக்கான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, யாரு இங்க தன்னை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ நாம் இந்த ஒரு கல்ச்சரையும் கற்றுக்கணும். கிளாஸ் நடக்கும்போது என்ன பண்ண தேவையில்லை, எந்திரிச்சு போயிட்டு வர தேவையில்லை. யூரின் வந்தால் போயிட்டு வரலாம், அதை கூட ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கா. ஒரு 2-3 மணி நேரம் கிளாஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், போயிட்டு வந்தால் எல்லாம் கவனம் உட்காந்து கேட்கலாம். ஸோ ஹரி கதைக்கு ஹரி கீர்த்தனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இது 2 நடக்கும்போது மற்ற எந்த காரியங்களும் பண்ணக்கூடாது. ஏன்னா மற்ற காரியங்கள் பண்ணும்போது இது 2 நம்ம பண்ணுறது இல்லையே. எப்படி பண்ணுறோமா என்ன, ஒரு கிளைண்ட்டோட மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் இருந்து சார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஒரு மாலை சாண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்களை நிற்க வச்சு நம்ம செய்வோமா என்ன, செய்ய மாட்டோம். எஸ்கான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பெரிய கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கான்ஃபரன்ஸ் நடுவில் திடீர்னுட்டு
கொஞ்சம் நேரம் நான் கொஞ்சம் கீர்த்தன் பண்ணலாம், நம்ம ஒரு 10 நிமிஷம் கீர்த்தன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கலாம் சொல்லுவோமா என்ன? சொல்ல மாட்டோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த முக்கியமான சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜனக மகாராஜனுடைய உதாரணத்துன்னு தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, கதை தட்டினா பரவாயில்ல, உள்ளே வந்து பார்த்துட்டு போட்டோம், உட்காருங்க, இப்போ தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கிளாஸே அதான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இறந்தே போனாலும் உயிரே போனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நம்ம இது உதாரணம் பார்த்துருக்கோம். யாராவது வரணும்னா உள்ள வந்து பேசிட்டு போட்டோம். வந்து ஓ, இவர் போய் லாக் பண்ணிருக்காரா? உலகத்தை காப்பாற்றணும்னு ஒரு அரசருக்காண்டி ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அரசன் உதாரணம் சொல்லி எல்லாமே ஜனக மகாராஜா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பாவத்தில் சொல்லுவாங்க. இப்போ வைசியர்களுக்கு இது என்ன மெசேஜ்? அதாவது பற்றற்ற கடமை செய்வது மற்றவர்கள். நீங்க வந்து உங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ணிட்டு வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்காக மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஸோ வரக்கூடிய பலனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்குமே கரெக்டாக கொடுக்குறீங்க இல்லையா? 10% அதிகமாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் ஷேரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். இதனால் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இது ரொம்ப பேசிக் லெவல், ரொம்ப பேசிக் லெவலில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடித்தளமான ஒரு விஷயம். அதே போல் என்ன பண்ண, நம்ம கிருஷ்ணர் கொடுக்குறது என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக டிவோஷன் சர்வீஸ்க்கும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இது அடுத்த லெவல். மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்து என்னுடைய கடமையை பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது, என்னுடைய எக்ஸாம்பிள் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டும் என்ன பண்ண முடியும், ஒருவன் பக்தியை செய்ய முடியும். பாருப்பா, நானும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஓனர் தான், எனக்கு எல்லாரையும் ஒரு 100 பேர் வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு, எனக்கு இத்தனை மீட்டிங்ஸ் இருக்கு, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நான் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் செட் பண்ணும்போது இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்கள எடுத்துப்பாங்க. இது பெரிய ப்ரொடெக்ஷனாக இருக்கும் உலகத்துக்கு. நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்காந்து பண்ணுறது பெரிய எக்ஸாம்பிள் கிடையாது. எல்லாமே செஞ்சுக்கிட்டு டிவோஷன் பண்ணுறது தான் பெரிய எக்ஸாம்பிள். ஸோ கிருஷ்ணர் இங்கே அந்த எக்ஸாம்பிளுக்கு எதிர்பார்க்குறார். கிருஷ்ணர் ரெண்டுமே தேவை, ஃபுல் டைமும் தேவை, இந்த மாதிரி ஆன்சைட்ல இருந்து வேலை பண்ணுறவங்க தேவை இல்லையா? ஃபுல் டைம் தான் அவரோட விளையாடுறதுக்கு இல்லையா? நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் ஓடிட்டு இருந்தீங்கன்னா கிருஷ்ணோட பேர் விளையாடுறதுக்கு யார் இருக்காங்க? ஏன் மாடு மேய்க்கிறதுக்கும் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கும் விளையாடுறதுக்கும் யார் இருக்காங்க? அதுக்கும் அவருக்கு ஆளு தேவை. அதுக்கு வேண்டிய ஆளுங்களை அவர் வச்சுப்பாரு. நான் வெளியில தான் போகணும் அப்படின்னு நினச்சா சரி போய்ப்பா வெளில போ, ஆனால் மற்றவங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னா நீ வெளில போ இல்லையா? இல்லை போகாது, உள்ளே வந்துடும் இல்லையா? ஆக நம்மளுக்கு ரெண்டே விஷயம் தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். ஒருத்தர் உள்ளேருந்து சேவை பண்ணுறாரு, ஒருத்தர் வெளியிருந்து சேவை பண்ணுறாரு. அந்த சேவை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பக்தனுக்கு அதான் ரொம்ப முக்கியம். இங்கே ஜனகரை சொல்லியிருக்கிறது காரணம் வந்து அவர் ராஜாவாக இருக்கிறார். அர்ஜுனனும் கிங்டமில் இருக்கா, அவரும் அந்த அதனால சொல்கிறார், அவங்க பரம்பரை தானே. ஸோ அந்த ஜனக மகாராஜனுடைய கதையை பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஜனக மகாராஜன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பெரிய ஊரே எரிஞ்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ணல, எந்திரிச்சு போகவே இல்லை. நமக்கு ஃபோன் காலம் தான் என்ன பண்ணுறோம், டக்கு டக்குன்ட்டு எந்திரிச்சு வெளில போயிடுறோம் இல்லையா? ஏன் கிளாஸ் நடந்துட்டு இருந்தாலும் யார் பேசினாலும் பரவாயில்ல, அது என்ன கரெக்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு குடுகுட்டு எந்திரிச்சு போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் குரு மகாராஜ்லாம் வந்து உள்ளே வரும்போதே ஃப்ளைட் மோட்டில் வச்சுட்டு கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை வந்து உட்காராதீங்க, நீங்கள் வெளில உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா டிவோஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவாக டைம் கொடுக்கணும். ஏதோ இன்அட்டன்டிவாக இருந்தோம் அப்படின்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ சீரியஸ்னஸோட பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறான் ஜனக மகாராஜன், நாங்கள் ஊரே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, இவன் எந்திரிச்சு போகவே இல்லை. அப்போ தான் அந்த வைஷம்பாயனர் சொல்கிறாரு, பாருப்பா நீங்களாம் சன்னியாசிகள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு சின்ன நெருப்பு வச்சோன்னா எல்லாம் குடுக்கணும் எந்திரிச்சு போகிறீங்க, ஊரே எரிஞ்சிட்டு இருக்கு, என்ன பண்ணவே இல்லை, போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி எப்படி இருப்பார் ஜனக மகாராஜன், எந்த ஒரு விஷயத்துலையுமே பற்று இல்லாமல் இருப்பார். ஆனால் அதே ஜனக மகாராஜன் சீதையை தாரவாத்து கொடுக்குறார் ராமருக்கு. தாரவாத்து கொடுக்கும்போது சொன்னாரு, இயம் சீதா மம சுதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த பெண்ணாகிய சீதை என்னுடைய மகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். உண்மையில சீதை அவருடைய மகளே இல்லை, அவள் அயோனிஜியா தோன்றினான்.
தனக்கு சொந்தமில்லாத பொருளை தன்னோட சொந்தம் நினைச்சுக்கிட்டார். உண்மையில தனக்கு சொந்தமான ராஜாங்கத்தை தனக்கு சொந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த உலகத்தில் அது அப்படியே கம்ப்ளீட் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. உண்மையில நமக்கும் பகவானுக்கு தான் சொந்தம் இல்லையா? பகவான் மேல பற்றுதல வைக்காதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த உலக விஷயத்து மேல பற்றுதல் வைக்காதீங்கன்னா சொல்லாமே தவிர பகவான் மேலேயும் பற்றுதல் வைக்காதீங்கன்னு எந்த முட்டாலும் சொல்ல மாட்டான் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல மக்கள் எப்படி இருக்காங்க? உண்மையான சொந்தத்து மேல சொந்தம் வச்சுக்கல, எது பொய்யான தொடர்பு இருக்கு அதுக்கு மேல என்ன பண்றாங்க? சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா பக்தர் என்ன பண்றாங்க? உண்மையான சொந்தத்து மேலதான் சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நேற்று ஒரு வீட்டுக்கு கீர்த்தன் பண்ண போயிருந்தோம். உங்களுக்கு வீடியோ ஒரு சில வீடியோஸ் அனுப்பிச்சிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. சைத்தன்ய மகாபிரபு இப்படி தான் பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்ரீவாஸ் அங்கன், நீங்கள் மாயாப்பூர்ல போனால் பார்ப்பீங்க ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன பண்ணுவாருன்னா கீர்த்தன் அங்கே தான் பண்ணுவார். நைட்டு ஃபுல்லாக கீர்த்தன் பண்ணுவார். எப்போ அவர் ஈஸ்வரபுரியை போய் பார்த்துட்டு வந்தாரோ, தீட்சா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் நாக்குலேருந்து என்ன பண்ண முடியல, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நிறுத்தவே முடியல. ஒரு பாடம் ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருக்காரு. டாய்லெட் போகும்போது கூட பாடிக்கிட்டே போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவன் அந்த டாய்லெட் போகும்போது பாடிக்கிட்டே போறான்னு சொல்லிட்டு நாக்கு இழுத்து பிடிச்சிட்டே போறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்ப்பா நாக்கு இழுத்து பிடிச்சிட்டே போற? இல்லை நாக்கை விட்டா என்னுடைய நாக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, மந்திரம் சொல்லிட்டே இருக்கு, நாக்கு இழுத்து பிடிச்சிட்டு போறான்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீ சொல்லிட்டே போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. இப்படி எல்லாரும் யாரை பார்த்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவனுக்கு நான் பைத்தியம் கீத்தம் பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால எல்லார்கிட்டையும் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தாம இரவு நேரத்துங்களில் என்ன பண்ணுவார், ஸ்ரீவாஸ் அங்கன் ஸ்ரீவாஸ் டாக்கருடைய வீட்டுக்கு போயிடுவார். அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக நாம சங்கீர்த்தனம் இருக்கும், அக்காட்ட நாம சங்கீர்த்தனம் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக கீர்த்தனை பண்ணுவாங்க. சத்தமாக கீர்த்தனை பாடிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ரீவாஸ் டாக்கருடைய பையன் இறந்து போயிடுவார். சின்ன பையன் இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டாரு, கீர்த்தனை ஆரம்பிக்கணும். இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆகிடும், கீர்த்தன் நின்று போயிடுமே சொல்லிட்டு அந்த கீர்த்தனத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால இறந்து போன பையனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாயில போட்டு சுருட்டி ஒரு வீட்டு ஓரத்தில் வச்சுட்டு கீர்த்தன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இல்லையே எனக்கு இன்னைக்கு கீர்த்தன் தினமும் செய்கிற மாதிரி இல்லையே, எனக்கு சந்தோஷம் கொடுக்கலையே, ஏதோ குறை இருக்கு அந்த வீட்டில், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ தான் ஸ்ரீவாஸ் அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, என்னுடைய பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப துக்கப்படுவார். என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் கீர்த்தனத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் செஞ்சோம், மறைச்சிட்டோம்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அதை உயிர் கொண்டு வருவார். ஸோ இங்கே என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீர்த்தனை நடக்கும்போதும் சரி, உபன்யாசம் நடக்கும்போதும் சரி, மற்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்வால்வ் ஆகவே கூடாது. முடிவு பண்ணிட்டு வந்துடுங்க. காலையில் நான் போகிறேன் 8 மணிக்கு போகிறேன்னா 9 மணி வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்துடுங்க. கீர்த்தனத்துக்கு அதே போல் உட்காந்தோம் அப்படின்னா மற்ற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுங்க, உட்காந்து கீர்த்தனை பண்ணுங்க. நம்ம யூஸ்வலாக இது பண்ணிகிட்டு இருந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பண்ணுவோம், வாரத்துக்கு ஒரு நாள் உட்காந்து கீர்த்தனை மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரஷ்யாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ரஷ்யன் டிவோட்டிஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் உட்காந்து நல்லா கீர்த்தனை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஆத்மாவை ரொம்ப சீக்கிரமாக தூய்மைப்படுத்தும், ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நேற்று ஒருத்தங்க வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரலாம். கிளாஸ் எல்லாம் இருக்காது, லெக்சர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு கீர்த்தன் தான். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜஸ்ட்டு பஜன் தான், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் பிளான் பண்ணலாம். கடையில் பண்ணுறது, பிஸ்னஸுக்கு பண்ணுறது, அஃபிஷியலாக பண்ணுறது, கமர்ஷியலாக பண்ணுறதுலாம் வேறு. பட் நமக்குன்னு எதாவது செய்யணும் இல்லையா, நம்மளோட ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், சின்ன சின்ன கீர்த்தன்ஸ் நம்ம செய்ய முயற்சி பண்ணலாம். ஸோ இங்கே ஜனக மகாராஜனை பற்றி பேசியிருக்காரு, நம்ம இதோடு நிறுத்திடலாம். ஸோ அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயங்களை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏதாவது பேசின விஷயம், ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? கொஷின்ஸ் கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. சரி, ஒவ்வொரு பாயிண்ட் பண்ணி சொல்லிடுங்களேன், மறந்து போகாமல் இருக்குது, டைம் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு. இன்றைக்கி நம்ம கேட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சுட்டு பார்க்கலாம். கடமையை செய்யணும், பற்றற்ற நல்லதை செய்யணும். ஓகே, சரி, நீங்க என்ன பண்ணலன்னா ப்ராக்டிக்கல் பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல ஏதோ ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லுங்க. கடைசியில இருந்து ஆரம்பிக்கலாம். Chandu, can you say some point? Do you understood something? No? Okay.
நம்ம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை செய்யறது மூலியமா மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸோ ஈவன் தோ பிஸி லைஃப் ஷெட்யூல் இருந்தாலும் நம்ம ப்ரிஸ்கிரைபிலிட்டியை வந்து நம்மளோட ஆன்மீக லைஃப்பை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது மூலியமா மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. வெரி குட் பாயிண்ட். தேங்க்யூ. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து நம்ம இப்போ நம்ம பிஸ்னஸில் இருக்க போகும்போது அதுக்கு நம்ம அனுபவிக்கணும். அதோட ரிசல்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்வலாக எப்படி இருக்குது தாட் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வர அவுட்கம் அது ஏதோ மூலமாக இருக்குது. அது ஒன்று வந்து நம்மளோட ப்ரைடு மூலமாக இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்மளை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஸோ அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. இல்லைன்னா வந்து அதை ஃபினான்ஷியலாக ஸ்பெண்ட் பண்ணி அது மூலமாக அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ பட் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து அதனால கிடையாது அப்படிங்கிறது புரியுது. அது வந்து நம்மளோட டியூட்டின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த டியூட்டியை வந்து கிருஷ்ணருக்காக பண்ணணும். அந்த ஸோ பிஸ்னஸ் எப்படி நம்ம கிருஷ்ணருக்காக பண்ணுறதுங்கிறத we need to think of. ஸோ அதில் வர அவுட்கம் வந்து கிருஷ்ணருக்காக எப்படிலாம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி கிளாஸ் வைக்கலாமா, புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாமா, அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து பண்ணும்போது அந்த கான்ஷியஸ்னஸ்லேயே பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து வர அவுட்கம் மேலே உள்ள பட்டு போய் இதில் வந்து ஜாஸ்தி பட்டு வரும். ஸ்டில் நம்ம டியூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்ட் அப்படிங்கிறதான். வெரி குட், தேங்க்யூ. நம்ம ஒரு செயல் செய்கிறது வந்து இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும்போது மற்றவங்களுக்காக தான் தாராளமாக அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கணும். வெரி குட், ஓகே. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்ன போய் பண்ணேன், நான் எப்படி இருக்கேன் இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நான் எப்படி மாறணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். பக்திங்கிறது வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. கடவுள் வந்து வெரி சுப்பீரியர். ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பெக்டை வந்து நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து டியூட்டிஸ் வந்து செய்யும்போது எந்த இடத்துலையே வந்து என்னைய வந்து சென்ட்ரிக்காக வைக்காம நான் தான் செய்கிறேன் என்னால் தான் இது வந்து அப்படிங்கிறது இல்லாமல் செய்ய வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து குட்னஸோட செய்யணும் அப்படிங்கிறது. நம்மளோட உண்மையான பொசிஷனை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணோம்னா நம்ம பற்றுதல் இல்லாமல். வெரி குட். ஆத்மவத்தையான்ற ஸ்லோகம் பாருங்க, ப்ராக்டிக்கல். நீங்கள் ஃபெலிக்ஸாக சொன்னது ப்ராஃபிட்டை வந்து ஸ்டாஃபுக்கு எப்படி ஷேர் பண்ணுவோம், பக்தியும் மேக்ஸிமம் நம்மளுடைய எம்ப்ளாயிஸுக்கும் சரி நம்மளோட சாதனம் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியுது. அதுவே ஒரு பண்ற ஒரு வாழ்க்கை. ஓகே, கடமையை செய்யும்போது பட்டு இல்லாமல் இந்த தடைகள் வந்தாலும் நம்ம வந்து அதிலிருந்து விலகக்கூடாது. ஏன்னா நம்ம பக்தியில் வரும்போது தடைகள் நிறைய வரும். கரெக்ட். தேவதைகளை பற்றி பார்த்தோம், முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம். ஓகே, எல்லாரும் நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, நல்லா புரிஞ்சிருக்கு. போகப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆல்ரெடி. கிளாஸ் கேட்கும்போது மனசு அலைவாக கிளாஸ் கேட்குறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம இஸ்கானில் வந்து ஒரு இது ஸ்ப்ரே ஒன்று இருக்குது, சின்ன பாட்டில் ஒன்று இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம், பியூர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாம் அந்த பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தூக்கம் வந்து என்ன பண்ணலாம், எடுத்து உங்கள் கண்ணில் நீங்கள் அடிச்சுக்கலாம். தூக்கம் வந்துச்சு நம்ம சேட் பண்ணும்போது கண்ணில் எப்படி அடிச்சுக்கலாம். அதே போல் ஃபோன்லாம் இங்கே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து எல்லோரும் ஃபோனை வந்து ஃப்ளைட் மோடில் வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். ஸோ நீங்கள் பாட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து கிளாஸ் கேட்டு போகலாம். ஐ திங்க் ஒரு சில ஹோட்டல்ஸ்லாம் இதை பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரியில். இப்போ நீங்கள் வரும்போது ஃபோனை சப்மிட் பண்ணிட்டு உள்ளே போய் சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி அந்தளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்போ. அதெல்லாம் அது மாதிரி பண்ணணும் அப்போ கொஞ்சம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். நான் சொல்லி வச்சிடலாம், நான் வந்துடுறேன். ஹவுஸை வந்து ரெனோவேட் பண்ணி ஞாபகப்படுத்தி
Rajmahal. Rajmahal got cancelled. Take rest, finish my work for the target. I'll give you that. Okay? Take rest from Balakrishna immediately. அண்ணே கொண்டு வந்துறீங்களா பாத்திரம் கொண்டு வந்து வாட்டி हरे कृष्णा கை கால் தெரியும்